ஹலோ வேல்டு ஃபார் எவர். நம்ம மனித உடம்புல எந்த ஒரு நோயுமே இல்லை, ஆனால் வந்து கை கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, ஸோ இந்த மாதிரி பெயின்லாம் ஏற்படுது, மனசோர்வு வந்து அடிக்கடி வருது, டிப்ரெஷன் இந்த மாதிரி ஏற்படுது. இப்படிலாம் இருந்தால் என்ன காரணம்? அதாவது வந்து எந்த ஒரு நோயுமே கிடையாது, பட் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு வந்து அடிக்கடி ஏற்படும். இது நிறைய பேருக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப தேவை, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ அதில் வந்து நமக்கு டிஃபிஷியன்சி குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி, விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும், ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து டேப்லெட் வடிவில் எடுக்கிறதுக்கு முன்னாடி உணவு வடிவில் நம்ம எடுத்து சாப்பிட்றது தான் நமக்கு எப்பயுமே பெனிஃபிட். ஸோ விட்டமின் டி எந்தெந்த உணவுப் பொருட்கள் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விட்டமின் டி ப்ராப்ளம்னா என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து உங்களுக்கு மூடு சேஞ்ச் ஆகுறது, அதாவது திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி மூடு சேஞ்ச் ஆகிறதும் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த விட்டமின் டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு தேய்மானம். அதாவது இது வந்து பெண்களுக்கு வந்து நிறைய ஏற்படும், அது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் அதனால. ஸோ இந்த விட்டமின் டி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த விட்டமின் டி. கால்சியம் பாஸ்பரஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த மினரல்ஸ் வந்து தேவையோ, ஸோ அது போல விட்டமின்ஸ்ல இந்த விட்டமின் டி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தசைகள், அதாவது இந்த சுளுக்கு பிடிக்கிறது, ஸோ ஒரு இடத்துல இருந்துட்டு அப்படியே நர்வ்ஸ் அந்த வைப்ரேஷன் மாதிரி இருக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விட்டமின் டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து வர்றதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது போக டைப் 1 டயாபெட்டிஸ் ப்ராப்ளம், ரத்த கொதிப்பு, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு, இதயம் சம்பந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கு இது வந்து ஒரு சின்ன வழி வகுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விட்டமின் டி ஹோல் ஆஃப் த பாடியில் நிறைய பிரச்சனைகளை வந்து வர்றதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால நம்ம விட்டமின் டியை வந்து கரெக்டாக எந்தெந்த உணவுப் பொருட்களில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நமக்கு தெரியும், மேக்சிமம் இந்த சூரிய ஒளி, சன்லைட் படுறது மூலியமாக, சூரிய ஒளி வெளிச்சம் படுற இடத்துல வந்து நம்ம அதிகமாக வேலை செய்யும் போது, ஸோ அந்த சன்லைட் வந்து நம்ம உடம்புல படும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லப்படுது. விட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்குது. இது போக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ சொன்னது நான் பெரியவங்களுக்கு, அதுக்கடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு வயிறு வந்து உப்பிச மாதிரி, வயிறு வீங்குற மாதிரி இருக்கிறதே ஒரு விட்டமின் டி டிஃபிஷியன்சி குறைபாடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல அவங்களுடைய எலும்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்ச சுச்சுவேஷன், வளைஞ்ச நிலைமையில இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து டாக்டர்கிட்ட போனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து விட்டமின் டி ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ குழந்தைங்களுக்கும் விட்டமின் டி ப்ராப்ளம் வரலாம், பெரியவங்களுக்கும் விட்டமின் டி ப்ராப்ளம் வந்து வரலாம் இந்த விட்டமின்ஸோட இது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவுப் பொருட்களை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி வெஜ்ஜில் கீரைகள், ஆரஞ்சு பழம், வெண்டைக்காய் இந்த மாதிரி இதுல இருந்து கிடைக்குது. ஸோ நான்வெஜ் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டை, பால், அதெல்லாம் வந்து விட்டமின் டி இருக்கு. காளான், சிக்கன், அது போக மீன் வகைகள்ல அதிகமாக இந்த விட்டமின் டி வந்து இருக்கு. இந்த மீன் மாத்திரைகள், மீன் ஆயில், மீன் சாப்பிட்றது மூலியமாக விட்டமின் டி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. விட்டமின் டி வந்து மிக ஒரு சிறந்த ஒரு விட்டமின், அதாவது நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின். ஸோ அது இருந்துச்சுன்னா நிறைய டெஃபிஷியன்சி வந்து நிறைய நம்ம உடம்புல வந்து நிறைய பெயின் ஏற்படும், அதாவது முதுகு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி பெயின்லாம் ஏற்படுதுல. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் வந்து விட்டமின் டியும் வந்து ஒன் ஆஃப் த காரணமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால விட்டமின் டி உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அதாவது நான்வெஜ்லயும் நிறைய இருக்கு. நான்வெஜ்ல வந்து சிக்கன், முட்டை, பால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது விட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்குது. அது போல புரோட்டீனும் கிடைக்குது. அது போல எப்பயுமே மேக்சிமம் மீன் வகைகள்ல வந்து அதிகமான உயர் நல்ல சத்துக்கள் வந்து எப்பயுமே வந்து இந்த மீன் வகைகள்ல வந்து இருக்கு. ஸோ இது லேட்டான ஒரு சின்ன அவேர்னஸான இன்ஃபர்மேஷன் அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.